வணக்கம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்துல வர்ற தூய்மை பற்றிய சிந்தனைகளோட ஒரு சுருக்கமான அலசல் இது. தினமும் நம்ம உடம்பையும் வீட்டையும் ரொம்ப பளபளப்பா வச்சுக்கிற நாம நம்ம மனசை எவ்ளோ சுத்தமா வச்சிருக்கோன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? இந்த சுய பரிசோதனை நமக்கு ஏன் இவ்ளோ முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். முதலாவதாக, நம்ம உடம்பையும் வீட்டையும் ரொம்ப ஈஸியா சுத்தப்படுத்திடலாம். ஆனா மனச சுத்தமா வச்சுக்கிறது தாங்க இங்க உண்மையான சவால். வெளியில கண்ணுக்கு தெரியற குப்பைய சுலபமா கூட்டிடலாம். ஆனா மனசுல தினமும் சேர்ற பாரத்தை இறக்கி வைக்கிறது அவ்ளோ சாதாரணமான விஷயம் கிடையாது, இல்லையா? இரண்டாவதாக, வெளியுலகத்துக்கு நாம என்னதான் நல்லவங்களா நடிச்சாலும் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை நம்ம மனசாட்சி கிட்ட நிச்சயமா மறைக்கவே முடியாது. உள்ள உக்காந்து அமைதியா வேடிக்கை பார்க்கற நம்ம மனசாட்சிய நாம என்னைக்கும் ஏமாத்த முடியாதுங்கிறதால அந்த அசுத்தமான எண்ணங்களை நாம தான் கவனமா விரட்டி அடிக்கணும். இறுதியாக, நிஜமான தூய்மைங்கிறது சும்மா தண்ணில குளிக்கிறதில்ல. நம்ம எண்ணம், சொல், செயல் இந்த மூணு எந்த முரண்பாடும் இல்லாம ஒரே நேர்கோட்ல இருக்கிறது தாங்க உண்மையான ஆன்மீக தூய்மை. இத வலியுறுத்ததான் மன தூய்மை உள்ளவங்க பாக்கியவான்கள், அவங்க கடவுளை காண்பார்கள்னு ஏசுநாதர் சொன்னதை ஆசிரியர் இங்க அழகா பதிவு செஞ்சிருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா, வெளித்தோற்றத்தை விட உங்க மனசாட்சிக்கு உண்மையாவும், எண்ணம், சொல், செயல் இந்த மூணுலயும் சுத்தமாவும் இருக்கிறது தாங்க நிஜமான தூய்மை.